டே 3க்கான வார்த்தைகளை நம்ம தமிழில் பார்க்கலாம். 13வது வார்த்தை என்னன்னா காஷியஸ். காஷியஸ் அப்படின்னா தமிழில் எச்சரிக்கையாக. ஸோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது தான் நம்ம காஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். யூ ஷுட் பி காஷியஸ் when வாக்கிங் த்ரூ திஸ் ஏரியா அட் நைட். நேஹா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஏரியாவில் வந்து நைட்டு நடமாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரண், ஐம் ஆல்வேஸ் காஷியஸ் வித் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு அவாய்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன். நான் புது புது பிஸ்னஸ்லேயோ புது விஷயங்கள்லேயோ நான் காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது போடுறதுக்கு, லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்பயுமே எச்சரிக்கையாக நான் வந்து முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு கரண் சொல்கிறாங்க. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள், பீயிங் காஷியஸ் when traveling is in unfamiliar places is important. ஸோ இப்போ நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she was cautious in her approach to the project, ensuring every detail was perfect. ஸோ அவள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாலாம். ஏன்னா ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களும் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ப்ராஜெக்ட் வந்து முழுமையாக நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவள் வந்து எச்சரிக்கையாக இருந்தான்னு சொல்கிறாங்க. ஒரு 14வது வார்த்தை வந்து நைவ். நைவ்னா வந்து டு willing to believe that someone is telling the truth inexperienced. இப்போ வந்து ரொம்ப வந்து எல்லாரும் உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நம்புறது, கண்மூடித்தனமாக. அதே மாதிரி ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிறது, எதையுமே தெரிஞ்சிக்காம ரொம்ப அதான் கண்மூடித்தனமாக இருக்கிறத நைவ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மாயா, ஐ திங்க் இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் இனஃப் ஐ கேன் கெட் ப்ரொமோட்டட் இன் 2 months. மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா வேலை பார்த்தேன், கடினமான நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கிடுவேன் 2 மாதத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ரவி, you're being naive if you believe that will happen without networking. ஸோ ரவி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புகிற உன்னுடைய கடினமான உழைப்பை, ஆனால் நீ நெட்வொர்க்கிங் கற்றுக்காம அது வந்து நடக்காது அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட்ஸ் நைவ் டு திங்க் தட் எவ்ரி ஒன் யூ மீட் வில் ஆல்வேஸ் பி கைண்ட் டு யூ. ஸோ இது கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம ஒரு எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து நிதானமாக நல்ல விதமாக தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு நம்புறது கண்மூடித்தனமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she was too naive to realize that he wasn't being honest with her. ஸோ அவன் வந்து உண்மையாக இல்லைன்னு அவளுக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ கண்மூடித்தனமாக வந்து அவள் இருந்திருக்கா அப்படின்றாங்க. அவளால் அது வந்து இதுவே பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெய்வ்னா என்னென்னா கண்மூடித்தனமாக ஒருத்தவங்களை நம்புறது, எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்புறது. 15வது வார்த்தை என்னென்னா ரிலையபிள். ரிலையபிள்னால் ஒரு விஷயத்தை நம்ம நம்பலாம், நம்பி ஒரு விஷயத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது ரிலையபிள்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்சன் ரிலையபிள்னா அவங்கள நம்ம நம்பி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா ரிலையபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரீமா, ஐ ஆல்வேஸ் ரிலை ஆன் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் ஸோ ரிலையபிள் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். ரீமா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போவுமே அவளை நம்புவேன், ஏன்னா வந்து எனக்கு கடினமான மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லலாம் அவள் வந்து எனக்கு அவளை நான் நம்பியிருக்கேன், அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க. கிரண், திஸ் பிராண்ட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிலையபிள் ப்ராடக்ட்ஸ் தட் லாஸ்ட் ஃபார் இயர்ஸ். கிரண் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிராண்ட், அதாவது இந்த பர்டிகுலரான பிராண்ட் வந்து அவங்க வந்து நம்பகத்தன்மையான பொருட்களை வந்து ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், a reliable employee can trusted with important tasks. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து நம்பகத்தன்மையான பொறுப்புள்ள ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வேலை பார்க்குறவரை நம்ம நம்பி எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள். த வெதர் ஃபோர்காஸ்ட் இஸ் ரிலையபிள் ஸோ வி கேன் பிளான் த ட்ரிப் அக்கார்டிங்லி. ஸோ நம்ம டிவியில் பார்க்குற வெதர் ஃபோர்காஸ்ட்டு எப்பவுமே ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் அதை நம்பி நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை மழை வருது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ம வெளில போகிறத தவிர்த்துக்கலாம். ஸோ ரிலையபிள்னால் நம்பகத்தன்மை உள்ள அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. 16வது வார்த்தை என்னென்னா அனாய். அனாய்னா ஒருத்தவங்களை வந்து தொந்தரவு செய்கிறது, அவங்கள எரிச்சல் ஊட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது வந்து அனாய்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். விக்ரம், மை லிட்டில் பிரதர் கீப்ஸ் பிளேயிங் லவுட் மியூசிக் இன் ஹிஸ் ரூம். ஸோ விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சின்ன தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப சவுண்ட் வச்சு மியூசிக் கேட்குறாரு, பாட்டு கேட்குறாரு அவர் ரூமில் அப்படின்றாங்க. அனு, தட்ஸ் ரியலி அனாயிங், வை டோன்ட் யூ ஆஸ்க் ஹிம் டு லோவர் த வால்யூம். அது கேட்குறதுக்கே எரிச்சலாக இருக்குது, ஏன் வந்து நீ அவனை குறைக்க சொல்ல மாட்டேங்கிற வால்யூமை அப்படின்னு அனு கேட்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இட் அனாய்ஸ் மீ வென் பீப்புள் chew loudly at the table. ஸோ எனக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டும் இந்த இந்த சாப்பிடும்போது பீப்புள் வந்து, அதாவது மக்கள் சவைக்கிற சத்தம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இஸ் கான்ஸ்டன்ட் டேப்பிங் ஆன் த டெஸ்க் டியூரிங் மீட்டிங்ஸ் ரியலி அனாய்ஸ் மீ. ஸோ சில பேர் இந்த மாதிரி சவைக்கிறது, சில பேர் வந்து சவுண்டு விடுவாங்க, சில பேர் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாமே நம்மளுக்கு எரிச்சல் ஊட்டும். இங்கே இவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டேபிள், அதாவது மேஜையை வந்து தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு மீட்டிங் போகிறப்ப. அது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. க்யூரியஸ்னால் ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது க்யூரியஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். மாயா, ஐம் க்யூரியஸ் டு நோ ஹவு திஸ் நியூ ஆப் ஒர்க்ஸ், ஹவ் யூ ட்ரைட் இட். மாயான்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் இந்த புது ஆப் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு, நீ இதை ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுன், ஐம் ஆல்வேஸ் கியூரியஸ் அபவுட் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி. அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே ஆர்வத்தோடையும் ரொம்ப ஊக்கத்தோடையும் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பேன் புது புது டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த எக்ஸாம்பிள். ஷீ இஸ் வெரி க்யூரியஸ் அண்ட் லவ்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு லேர்ன் மோர். ஸோ அவள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாளாம், அதுவும் நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு, நிறைய கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காளாம். ஓகே. அடுத்து, his curious nature often leads him to discover interesting facts. ஸோ அவனுடைய ஆர்வமான சுபாவம் வந்து எப்போவுமே வந்து புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, வழிவகுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ க்யூரியஸ்னால் ஆர்வத்தை தூண்டக்கூடிய, புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ள அப்படின்னு சொல்லலாம். 18வது வார்த்தை என்னன்னா ஒரு இடியம். அது வந்து ஆட் ஃபியூவல் டு த ஃபயர். இதை நம்ம எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ எக்ஸாக்டாக அதுதான். ஒரு ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற ஒரு சண்டையோ ஏதோ போயிட்டுருக்குன்னா அதை இன்னும் வந்து வேணும்னே தூண்டி விடுறது, அதுதான் இது எக்ஸாக்டான மீனிங். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து ஐ திங்க் வி ஷுட் டாக் டு தெம் கிளியர் அண்ட் திங்ஸ் அப். சாரா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட பேசி நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனஸ் என்ன சொல்கிறாங்க, டாக்கிங் டு தெம் நவ் மைட் ஜஸ்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர், லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்டில் திங்ஸ் காம் டவுன். ஸோ இப்போவே பேசி சரி பண்ணணும்னு நினைக்காத, இப்போ நம்ம பேசினா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம வெயிட் பண்ணி எல்லாம் காம் டவுன் ஆனோன்னு திரும்பி பேசி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜோனஸ் சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள். வென் ஐ மென்ஷன் த பாஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஐ ஓன்லி ஆடட் டு ஃபியூவல் டு த ஃபயர். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே முன்னாடி நடந்த விஷயத்த பற்றி பேசி சண்டை போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணது வந்து அந்த சண்டை இன்னும் பெருசாக தான் ஆக்கும். ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை தான் ஊற்றும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
அடுத்த எக்ஸாம்பிள், டெல்லிங் him about the new promotion would just add fuel to the fire in the office gossip. ம், ஒருத்தர்கிட்ட அவன்கிட்ட வந்து இந்த நியூ ப்ரொமோஷனை பற்றி சொல்கிறது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆஃபீஸில் பேசுகிற இந்த புரணி பேசுகிற அந்த விஷயத்துக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெருசாக தான் ஆக்கும் அந்த புரணி பேசுகிறத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேர் ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து வாங்குறது சில பேருக்கு பிடிக்காது. ஆஃபீஸ்னாலே நிறைய பேர் புரணி பேசுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது அதுதான் அர்த்தம். சரியா? இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனமாக கவனித்து நீங்கள் வந்து புது புது வாக்கியங்கள், அதாவது புது புது சென்டென்சஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரெயினருக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியான லாங்குவேஜாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கான காலிங் ஆக்டிவிட்டி என்னென்னா, டெய்லி ரொட்டீன். அதாவது நம்ம காலையிலேருந்து நம்ம இரவு தூங்குற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் தினசரி பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், சாப்பிடுவோம், ஸ்கூல் போவோம், ஆஃபீஸ் போவோம். ஸோ தினம் தினம் நம்ம பண்ணுற இந்த வேலைகளை பற்றி நீங்கள் பேசணும். காலையிலேருந்து சாயந்தரம், அதாவது நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க தினமும் அப்படின்றத பேசி ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ட்ரெயினர்கிட்ட அனுப்புங்க. ஸோ அவங்க வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். இங்கிலீஷ் பேசுகிறதும் நல்ல ஃப்ளூவண்ட்டாக ஆகும். சரியா? தேங்க்யூ.